ஒரு கலை சார்ந்த ஒரு உணர்வு நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு. சாக்ரட்டிஸை பற்றி ஒரு செய்தி சொல்வாங்க. அவர் அந்த மரண தண்டனை கொடுத்து ஒரு வீட்டில் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த காலகட்டத்தில் வாசல்ல லயர் அப்படின்னு ஒரு வாத்தியம் வாசிச்சுட்டு ஒருத்தன் போகிறான். அவர் என்ன சொல்றாரு, அந்த வாத்தியத்தை அவனை பக்கத்தில் கூப்பிட்டு வாசிக்க சொல்றாரு. அடுத்த வார்த்தை கேட்கிறாரு, எனக்கு நீ இதை கற்றுக் கொடுப்பியா அப்படின்னு கேட்கிறார். அந்த இசையை நீ கற்றுக் கொடுப்பியா அப்படின்னு. அப்போ கூட இருக்கவங்க சொல்றாங்க, என்னங்க நீங்க நாளைக்கு உங்களுக்கு மரண தண்டனை, நாளையோட எல்லாம் கதை முடிய போகுது, பெருசா அந்த வாத்தியத்தை கத்துக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? அவர் சொல்றாரு, அது வரைக்கும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னாரு. அது வரைக்கும் நான் இப்ப என்ன பண்றது பாருங்க, ஒரு இசை கருவி, அதை நம்ம இந்த வயசுக்கு மேல தெரிஞ்சு என்ன பண்ண போறோம் அப்படிலாம் அவங்க யோசிக்கல. ரவீந்திரநாத் டாகூரை பத்தி சொல்லும்போது சொல்றாங்க, முதுமையான காலத்துல கூட ஓவியம் படிக்கணும் அப்படின்னு அவர் முயற்சி எடுத்தாரு அப்படிங்கிறாங்க. தினமணி ஆசிரியராக ஒரு பெரிய சகாப்தம் படைச்சவர் ஜாம்பவான் ஏஎன் சிவராமன் அவர்கள், பத்திரிகை உலகத்தின் ஜாம்பவான். ஏஎன்எஸ் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். ஏஎன் சிவராமன் அவர்கள் முதுமையான வயதுல கம்ப்யூட்டர் அப்பதான் வருது. அந்த கம்ப்யூட்டரை ரொம்ப வியப்பா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனுடைய இதெல்லாம் அவருக்கு அதை கத்துக்கணும் அப்படின்னு ஆசை. அப்போ எழுத்தாளர் சுஜாதா கணினியில ரொம்ப வல்லவர். கணினியில டைப் பண்ணி தன்னுடைய கதையெல்லாம் அனுப்புவார். அவர் சொல்றாரு, திருப்பூர் கிருஷ்ணன் ஒருத்தர் கூப்பிட்டு சொல்றாரு, இந்த சுஜாதாட்ட சொல்லுடா, நான் கத்துக்கிறேன்னு சொல்லு, அவனுக்கு எப்ப நேரம் இருக்குன்னு கேளு, எனக்கு இந்த கம்ப்யூட்டர் கத்துக்கணும் போல இருக்கு. அவருக்கு அப்பவே 80 வயசுக்கு மேல. பாருங்க, கத்துக்கணும் போல இருக்கு, நான் சுஜாதா வீட்டுல கத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன், கேட்டு சொல்லு அப்படின்னு. சுஜாதாட்ட போன் பண்ணோன்னு அவர் சொன்னாராம், இப்படி ஒரு அறிவாளியான மாணவன் கிடைப்பதற்கு 24 மணி நேரம் என் வீட்டு கதவு திறந்தே இருக்கும். அவர் எப்போ வேணாலும் வரலாம், ராத்திரி என்ன பார்க்கலாம், எப்போ வந்தாலும் எனக்கு இதை விட சந்தோஷமான வேலை உலகத்துல வேற என்ன இருக்கு அப்படின்னு. எதுக்கு சொல்ல வரேன், அந்த காலத்துல இருந்த பல பெரியவங்க லேர்னிங் அப்படிங்கறதுல அவ்வளவு ஆர்வம் உள்ளவங்களா இருந்தாங்க. கத்துக்கணும் கத்துக்கணும் தெரிஞ்சுக்கணும், அது என்னங்கிறது நம்ம உள்வாங்கி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுல அவ்வளவு ஆர்வம் உள்ளவங்களா அவங்க இருந்தாங்க. இது கண்டிப்பாக வாழ்க்கையில இருக்கிறவங்க தான் முன்னுக்கு வர முடியும். எனக்கு எல்லாமே தெரியும், நான் கத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னா. திருவள்ளுவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, என்னே ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு until death you have to learn அப்படின்னா. என்னே சாந்துணையும் கல்லாதவாறு until death. ஏன் அவ்வளவு விஷயம் இருக்கு இந்த உலகத்துல கத்துக்க வேண்டிய விஷயங்கிறதுக்கு எல்லாம் கிடையாது. என்னை சாந்துணையும் ஒருவன் கல்லாதவாறு அப்படிங்கிறார். இந்த லேர்னிங் அப்படிங்கறத நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம் கேட்டா, யாரோ ஒருத்தர் சொல்றது அதை இன்னொருத்தர் அப்படியே கேட்டுக்கிறது. நம்ம ஸ்கூல்ஸ் சொல்லி வச்சிருக்கிறோம், ஒருத்தர் ஒன்று சொல்லி கொடுப்பாங்க, அதை அப்படியே மனப்பாடம் பண்றது, ஒப்பிச்சுட்டா லேர்னிங்கிறது முடிஞ்சு போச்சு அப்படின்னு. ஒரு சொல் கூட சொல்லாம லேர்னிங் நடந்த இடம் ஒன்று சொல்லிட்டு, ஒரு சொல் கூட குரு சொல்லல, நாட் ஈவன் a single syllable. ஒரு ஒலி கூட கிடையாது. ஒரு ஒலி கூட இல்லாம எப்படி பாடம் நடத்த முடியும்? பவர் பாயிண்ட் ப்ரொஜெக்ஷன் போட்டு பாடம் நடந்ததா? அதுவும் கிடையாது. நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அது. எது? எல்லாரும் சிவன் கோயிலுக்கு போறான், தட்சிணாமூர்த்தின்னு ஒருத்தரை பார்க்கலாம். தெற்கு திசை நோக்கி ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு, ஆலமரத்துக்கு கீழே ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு. எப்படி உட்கார்ந்துருப்பார்? மௌனமா உட்கார்ந்துருப்பார், ஒரு வார்த்தை பேச மாட்டார். நம்ம நர்சரி ஸ்கூல்ல சல 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 சலன்னு டீச்சர் கத்துற மாதிரி ஏதாவது அந்த மரத்தடியில சத்தங்கத்தும் கேட்டுதா? ஒண்ணுமே கேட்கல. அப்ப அவர் எப்படி உட்கார்ந்து இருந்தாரு அப்படிங்கிறார். கல்லாலின் புடை அமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள். ஸ்டூடெண்ட் யாரு? படிச்சவன், லேர்னட் பர்சனாலிட்டிஸ். வந்திருக்கோம், யாரும் படிக்காதவன் இல்ல. இவர் எப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு? கல் ஆலின் புடை அமர்ந்து உட்கார்ந்துருக்காரு. வந்திருக்கவங்க யாரு? கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும். கற்ற கேள்வி வல்லார்கள், படிச்சு கரை கண்டவன், கடல்ல கரைச்சு குடிச்சவன். கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும். என்ன மொழியில பாடம் நடத்தினார்? வாக்கிறந்த பூரணமாய், சிம்பிள் சைலன்ஸ், எந்த ஒலியும் கிடையாது, மௌனம், அவ்வளவுதான். பாருங்க, கல்லாலின் புடை அமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும். வல்லார்கள் நால்வருக்கும் கரை இறந்த பூரணமாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி. அவர் எதுவுமே கம்யூனிகேட் பண்ணல, எதுவுமே வெளியே சொல்லல, எந்த விதமான மொழியும் இல்லை, எந்த விதமான ஒலியும் இல்லை. ஆனா அந்த தட்சிணாமூர்த்தி என்பவர்கிட்ட உள்ள என்ன இருந்ததோ, கண்டென்ட், அவருக்குள்ள என்ன பூரணத்தன்மை இருந்ததோ, அது என்னாச்சு? இவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டா இவர்களுக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது. இது எப்படி முடியும்? குரு சொல்லாமே உள்ள போகுமா அப்படின்னா, உள்வாங்குதல் தான் கல்வியே ஒழிய வெளியிலிருந்து ஒருவர் ஓதுவது அல்ல. ஒருத்தர் ஏதோ சொல்லி கொடுத்துதான் போகணுங்கிறது இல்லை. நீ உள்வாங்கிறதுக்கு தயாரா இருந்தா, லேர்னிங் அப்படிங்கிறது நான் உள்வாங்க தயாரா இருக்கணும். நிறைய நடந்துகிட்டே இருக்கும், அதை நான் உள்வாங்கணும்.
எனக்கு கவனம் செதறாம இருந்தா உள்ளுக்குள்ள நிறைய விஷயம் போய்கிட்டே இருக்கும். இது பல பேருக்கு புரியாம இதை சொல்லிக் கொடு, இது சொல்லிக் கொடு, இது சொல்லிக் கொடு அப்படி எதை எடுத்தாலும் பல பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எனக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கவே இல்லை. யாருக்கும் எதையும் சொல்லிக் கொடுத்துட முடியாது. இது ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட் நினைக்க வேணாம். யாரும் யாருக்கும் எதையும் சொல்லிக் கொடுத்துட முடியாது. ஆனா யார் வேண்டுமானாலும் யார்கிட்ட இருந்து வேணுமானாலும் எதை வேணாலும் கத்துக்க முடியும். இந்த ரெண்டு வார்த்தை திருப்பி சொல்ல பாருங்க. யாரும் யாருக்கும் எதையும் கத்துக் கொடுத்துட முடியாது. ஆனா யார் வேணாலும் யாருக்கிட்ட இருந்து வேணாலும் உள்வாங்க முடியும். அந்த உள்வாங்குதல்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சீனால ஒரு பெரிய பேரரசர் இருந்தாராம். அந்த அரசருக்கு மாட்டு மாமிசம் சாப்பிடுவதுன்னா ரொம்ப இஷ்டமா. அவருக்கு பயங்கரமான சுவை. அவரே உட்கார்ந்துருப்பாங்க. அந்த மாட்டை வெட்டும் போது அதை பார்த்து ரசிச்சு தேர்ந்தெடுத்து இந்த மாட்டை வெட்டு அப்படின்னு. அப்படி வெட்டுறதுக்குன்னு அவர்கிட்ட ஒரு ஆள் இருந்தான். சார் ஒரே போடு, ஒரு கோடாலி வச்சிருக்கிறாங்க, ஒரே வெட்டு, அந்த மாட்டோட தலை தனியா துண்டா போயிடும். இந்த அரசருக்கு அவன் மேல ஒரு பெரிய ஆச்சரியம். ஒரு நாள் அவனை கேட்கிறாரு, எப்படிடா ஒரு போடு போடுற தலை வேற உடம்பு வேற துண்டா போகுது இந்த மாட்டை, நான் வேற எவனாவது விட்டா அவன் அப்படி வெட்ட மாட்டேங்கிறானே, எனக்கு இதை கத்துக் கொடுப்பியா, எனக்கு இதை கத்துக் கொடுப்பியா அப்படின்னு கேட்டாரான். அவன் யாரும் யாருக்கும் எதையும் கத்துக் கொடுக்க முடியாது, நீயா கத்துக்கிட்டாதான் உண்டு. எனக்கு எவன் சொல்லி கொடுத்தான்? நான் கத்துக்கலையா? எங்க அப்பா வெட்டுவான், பக்கத்திலேயே உட்காந்துருப்பேன், எப்படி வெட்டுறாங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்போ எங்க அப்பா வெட்டுற கலை பாருங்க அருவமாக அங்கேருந்து எனக்குள்ள வந்துருச்சு. அவங்க அப்பா கோடாலியை இப்படி பிடி, 30 டிகிரியில் பிடி, 3 அடி நீளத்துக்கு பிடி போட்டுக்கொள், அந்த மாட்டு மீது வெட்டும் போது இவ்வளவு அழுத்தம் கொடுத்து வெட்டு சொல்லல. எந்த சிலபஸ்லயும் பாடம்லாம் ஒன்றும் சொல்லல. எங்க அப்பா வெட்டுற ஃபோர்ஸ அப்படியே நான் உள்வாங்கினேன். ஒரு நாள் இடது பக்கமா கோடாலியை சரிச்சு வெட்டுவாரு, மறுநாள் வலது பக்கமா சரிச்சு வெட்டுவாரு. அப்பதான் நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் ஒரு நாள் இடது பக்கம் ஒரு நாள் வலது பக்கம்? இடது பக்கமா வெட்டும் போது அந்த கூர் கொஞ்சம் மங்கும், அந்த மறுநாள் வலது பக்கமா வெட்டிட்டா அந்த கூர் மறுபடியும் ஏறிடும். இந்த சாத்திட்டம் இப்படித்தான் தீட்டி ஆகணும். நான் ஒரு நாள் இடது பக்கம் ஒரு நாள் வலது பக்கம். இது எங்க அப்பா கிட்டே நான் உள்வாங்கினேன் அப்படின்னு. லேர்னிங் என்பது சொல்லி தருவதல்ல, உள்வாங்குவது. நமக்கு இருக்கிற கிராஸ்பிங் பவர்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம். பிறரிடம் இருந்து யார் வேணாலும் எதை வேணாலும் கத்துக்கலாம். இப்ப சங்கீதம் வாசிக்கிறாங்க, சங்கீதம் வாசிக்கிற போது அப்படியே சில பேர் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க, டக்குன்னு வாசிப்பாங்க. இந்த வாய்ப்பாட்டு பாடுறவர் பாடுறத வயலில் அப்படியே பிடிச்சு காட்டுவாங்க, உடனே அப்படியே அந்த ஸ்வரத்தை அப்படியே பிடிச்சு காட்டுவாங்க. எனவே உள்வாங்கும் போதுதான் கல்வி முழுமை அடைகிறது, சொல்லித் தருகிற போது கல்வி முழுமை அடைவதில்லை. இந்த உள்வாங்கிறதுக்குன்னு ஒரு பக்குவம் இருக்கு. அது மனசை ஒருமுகப்படுத்தி வச்சிருக்கிற நிலை. சப்புன்னு ஒட்டிக்கிச்சு, பச்சுன்னு ஒட்டிக்கிச்சு, இந்த மனசுல வார்த்தையை பயன்படுத்துவாங்க, அப்படியே அது தகால்னு அப்படியே வந்து உட்காந்துக்கும். இவைகள் தான் கல்வியில நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. வயது கிடையாது, கத்துக்கணுங்கிற ஆர்வம் இருக்கணும், அக்கறை இருக்கணும், எல்லாத்த விட கத்துக்கணுங்கிற அக்கறை இருக்கணும், உள்வாங்கிறதுக்கு தயாரா இருக்கணும். இதை மட்டும் நம்ம புரிந்து கொண்டா, ஒரு கல்வி பற்றி ஒரு சேயிங்ஸ் இருக்கு, குழந்தைகள் பிறர் கற்பிப்பதை விரும்புவதில்லை. குழந்தையுடைய இயல்பு, யாரும் கற்பிப்பதை விரும்புவதில்லை, ஆனால் கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். குழந்தை மனம், நானே இதை செய்யறேனே, சாப்பாடு போட்டா நானே சாப்பிட்றேனே அப்படிங்கும், நானே பிசைஞ்சுக்கிறேனே, நானே ட்ரெஸ் போட்டுக்கிறேனே அப்படிங்கும். அந்த நானேங்கிற அந்த நே இருக்கு பார்த்தீங்களா, அதான் லேர்னிங். நானே செய்யறேன், நான் கத்துக்கணும் அப்படிங்கிறது எனக்கு உள்ளே அந்த ஆர்வம் வரணும், அப்பதான் அதை கற்றுக் கொடுக்க முடியும். அதனால அந்த லேர்னிங்கிற உள்வாங்கும் திறனை வளர்த்துக் கொள்வது கல்வித்துறையில் மிக அவசியம்.